எல்லா அரசியல் கட்சியிலும் வராங்க, கட்சியில இணைப்பு விழா நடத்துறாங்க, கட்சியில போய் சேர்ந்தோம், கேட்டோம், கலைஞ்சி போகணும்னு இருக்கக்கூடாது. தமிழக வாழ்வுரிமை கட்சி, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து ஓடி வருகிற நம்முடைய காவேரி நீர், இன்றைக்கு சென்னை மாகாணமாக இருக்கும்போது நம்முடைய எல்லைக்குள் இருந்த காவேரி, இன்றைக்கு கர்நாடகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாட்டில் நான் அணை கட்டியே தீருவேன், எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று சொல்லுகிறான். அதை விட ஒரு படி மேலே போய் அங்கு கன்னட வெறியன் வாட்டல் நாகராஜ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறான், நீங்கள் மேகதாதிலே அணை கட்டுவதற்கு நாங்கள் நீட்டுகிற இடத்திலே தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் கையொப்பமிட்டு ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு தமிழர்கள் இங்கு வாழ முடியாது, ஒரு திரைப்படம் கர்நாடகத்திலே ஓடாது என்று பேசுகிறார். டேய் வாட்டல் நாகராஜ் என்ற குடிகார கும்பல் பையனே, உன்னை பார்த்து இந்த இளம்பிள்ளை என்கிற எங்கள் தமிழர் பூமியிலிருந்து பிரம்மமூர்த்தி தலைமையில் அறிவிப்பு செய்கிறேன். ஒகேனக்கலும் கர்நாடகமும் முழுவதுமாக எங்களுக்கு சொந்தமான இடம். தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை காவேரியில் பறிக்கப்படுகிறது, முல்லை பெரியாரில் பறிக்கப்படுகிறது, இன்றைக்கு கச்சத்தீவில் பறிக்கப்படுகிறது, பாலாற்றின் குறுக்கே அணைகளை கட்டி தடுக்கப்படுகிறது. இன்றைக்கு தென்பண்ணை ஆற்றின் முழுவதுமாக பெங்களூரினுடைய ஒட்டுமொத்த கழிவுகளை அனுப்பி என் தமிழ் சமூகத்தின் வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது. நம்முடைய கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டுவோம். ஒகேனக்கல் பக்கம் வாட்டல் நாகராஜிகளோ கன்னட வேதியா கும்பல்களோ வருகிறதா என்று நாம் பார்ப்போம்.